இந்த நோபல் ப்ரைஸ்னா என்ன, நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்களை பற்றிய தகவல்கள், அதெல்லாம் பேசினா இன்னும் நிறைய போகும். ஏற்கனவே கூட ஒரு லைவ்ல சொல்லியிருக்கேன். அந்த ஒரு நாள் காலையில் ஒருத்தர் எழுந்து தன்னுடைய இறப்பு செய்தியை தானே பார்த்து, அதுக்கப்புறம் அவர் வந்து ஷாக் ஆகி அவரை பற்றி தவறாக எழுதியிருக்கிறத பார்த்து, அதனால் அப்புறம் வந்து அவர் அந்த டைனமைட் கண்டுபிடிச்ச நோபல் வந்து ஓகே நம்ம வந்து வேர்ல்டு பீஸ்க்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரைஸ் தான் வந்து நோபல் ப்ரைஸ். தட் இஸ் ஃபைன். இப்போது நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சில பேரை மட்டும் நான் எடுக்கிறேன். அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய வரிகள், இதெல்லாம் வந்து இங்கே நாம் வந்து பேசலாம். நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரைட் அவே. இந்த வேர்ல்டுலேயே த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இன் த வேர்ல்ட்? கேன் யூ டைப்? கேன் யூ டைப்? The most powerful weapon in the world. Can you type? Love, words. Words are third. Powerful weapons. Peace. Yes. Deep words which hurts us. Powerful weapon. Tongue. Lady's mind. Just follow. Words. Naku. Okay. ஓகே ஓகே இந்த கேள்வியை நான் ஏன் கேட்குறேன்னா, நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க பார்க்குற பார்வை, நம்ம பார்க்குற பார்வை என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நல்லது இல்லையா? ஸோ அதனால் நம்ம இப்படி யோசிக்கிறோம். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இங்கே வரும். மலாலா உங்களுக்கு தெரியும், நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க 2014 நோபல் ப்ரைஸ் பீஸ். ஸோ அவங்க சொல்கிற ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. லெட் அஸ் பிக் அப் அவர் புக்ஸ் அண்ட் பென்ஸ். தே ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ். புக்ஸ் அண்ட் பென்ஸ், தே ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ். ஸோ மலாலா புக்கை வந்து ஐ ஆம் மலாலா படிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் படிக்கலையோ உடனே படிக்கணும். ஐ வுட் சஜஸ்ட் ஆல் ஃபீமேல் பீப்புள் டு ரீட் இட் குவிக்லி. ஐ ஆம் மலாலா. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் உடனடியாக படிக்கணும். லெட் அஸ் பிக் அப் அவர் புக்ஸ் அண்ட் பென்ஸ். தே ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ். வேர்ல்டுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ்னால் புக்ஸும் பென்னும் தான். புக் வந்து படிக்கிறதுக்கு, பென் வந்து எழுதுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு முதல் கோட் அதுதான். The second quote, okay, I have read I am Malala, Shanmuga Priya. உடனே படிங்க. நிறைய விஷயங்களை வந்து அது சொல்லும். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஐ ஆம் மலாலா உடனடியாக படிங்க. ஸோ லெட்ஸ் கோ டு செகண்ட் கோட். இது வந்து இந்த கோட்டும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மொமெண்ட் ஆஃப் டெத், நம்ம வந்து இறக்க போகிறோம்னு வச்சுங்களேன். இந்த இறக்க போகிறப்ப ஹவு வி வில் பி ஜட்ஜ்ட். ஹவு வி வில் பி ஜட்ஜ்ட். கேன் யூ டைப்? ஹவு வி வில் பி ஜட்ஜ்ட். இறக்க போகிற தருணத்தில் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா பீப்புள். இறந்துட்டோம் அல்லது இறக்க போகிறோம், அந்த தருணத்தில் நம்மளை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் பீப்புளுக்கு. ஹவு தே வில் ஜட்ஜஸ். நம்மளோட என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. தட்ஸ் த கொஸ்டின். What kind of factors they will
they will judge. குணநலன்கள், okay, characters, okay. Is there anything else? Only characters? By our deeds, okay. புலன்களை இழத்தல், oh, that's fantastic. நீங்கள் சொல்கிறது டெத்து, நான் சொல்கிறது வந்து டெத்துக்கு பிறகு நம்மளை how many people are with us? We realize the importance of our voices when we are silenced. By the help we have done to others and society. Premamma, வாழ்த்துக்கள். Profession, compassion, kindness, our thoughts, by our deeds, feel. Okay. இங்கே ஒருத்தங்களுடைய கோட்டை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. அதை கொஞ்சம் படிங்களேன். The footprints we leave. So here comes மதர் தெரேசா அவங்களது. ஸோ 1979 நோபல் ப்ரைஸ் கேட்டகரி பீஸ். அவங்க சொல்கிறத கவனிங்களேன். அட் த மொமெண்ட் ஆஃப் டெத், சாகும் பொழுது, we will not be judged by the amount of work we have done. என்ன வேலை நாம் செஞ்சோம் அப்படின்றத வச்செல்லாம் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. We will not be judged by the amount of work, but by the weight of love we have put into our work. நீங்கள் எந்த வேலை செஞ்சிருந்தாலும் இந்த வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பேஷன்னு சொல்லலாம். ஒர்க்குக்கு வந்து லவ்னா பேஷனாக தானே இருக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு யூ ஆர் பேஷனேட் அபவுட் த ஒர்க் யூ ஹவ் டன், அதை வச்சு தான் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. திஸ் லவ் ஷுட் ஃப்ளோ ஃப்ரம் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், இங்கிருந்து, அண்ட் இட் மஸ்ட் பி ஃபெல்ட் டு த பாயிண்ட் ஆஃப் ஹர்ட்டிங். அதாவது நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது யாரோ ஒருத்தங்களுக்கு சே நம்ம இப்படி பண்ணலையே அப்படின்னு ஹர்ட் ஆகிற லெவலுக்கு பண்ணிடணும். தட் இஸ் தி பாயிண்ட் மதர் தெரேசா சேஸ். ஸோ ஐ ஹோப் இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரன்னிங்கில் போனதுனால மேபி மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே போகிறேன். இப்போ திரும்ப ஒரு தடவை போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தட் இஸ் செகண்ட் கோட். இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போது தேர்ட் கோட் ஒன்று இந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க வந்து பேசினதுலேருந்து எடுத்து கொடுக்குறேன். இது வந்து அதாவது பாசிட்டிவிட்டி லிட்ரேச்சருக்கு கிடைச்ச ப்ரைஸ் இது. ஈட்ஸ் உங்களுக்கு தெரியும், வில்லியம் பட்லர் ஈட்ஸ் கவிதைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட ஒரு லைனை வந்து நான் கொடுக்குறேன். அதை நம்ம நேரடியாகவே படிக்கலாம், படிக்கிறதே பெட்டர். அதை கொஞ்சம் இப்போ நான் படிக்கிறேன், கவனிங்க. இது வந்து 1923 அவருக்கு இந்த ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்காக கொடுத்தது. Let us go forth, the teller of tales, and seize whatever prey the heart long for. முன்னாடி போவோம், நமக்கு சொல்லப்பட்ட கதைகள்லாம் கேட்போம், அண்ட் நம்ம ஹார்ட்ல இருந்து வர்ற அந்த ஒரு என்னமோ ஒன்று அதை பிடிக்கிறதுக்கு அதுக்கு தயாராகும். அண்ட் ஹாவ் நோ ஃபியர், பயமே வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்த லைன் தான் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட், எல்லாமே இங்கே தான் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ட்ரூ, எல்லாமே உண்மைதான். அந்த எர்த், பூமி, இஸ் ஒன்லி a little dust under our feet. இந்த அளவுக்கு ஒருத்தர் யோசிக்க முடியுமான்னு தெரியல. நமக்கு காலுக்கு கீழே பூமி வந்து ஒரு லிட்டில் டஸ்ட், சும்மா ஒரு சின்ன குப்பையாட்டம் தான் இருக்குது. மீதி அது அத்தனையும் உண்மைதான், அது அத்தனையும் வந்து எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் அது காலுக்கு கீழே இருக்குது. அப்படின்னா ஐ ஆம் த சுப்பீரியர்னா ஈகோயிஸ்டிக்காக இல்லை, ஐ கேன் டூ இட், இந்த உலகத்தில் என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்றத வந்து இதை விட அழகாக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட்? உங்கள்கிட்ட அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட்? கேன் யூ டைப் யார் வந்து எக்ஸ்பர்ட்?
என்னோட ஃபேவரட் கப் வந்துச்சு. என்னோட ஃபேவரட். ஸோ ஹாட் வாட்டர் எங்கே நான் போனாலும் கேரி ஓவர் பண்ணிட்டு போவேன். ஸோ ஃபேவரட். யா, உங்களோட பார்வையில் ஹூ இஸ் an எக்ஸ்பர்ட்? ஆன்சர் பண்ணுங்களேன். ஏன்னா அடுத்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க அல்லது அந்த கேட்டகரியில் வந்தவங்க அவங்க சொல்கிற ஒரு டெஃபினேஷனையும் நம்ம டெஃபினேஷனையும் பார்த்துருவோம். ஹூ இஸ் an எக்ஸ்பர்ட்? யார் எக்ஸ்பர்ட்? ஹூ இஸ் டூயிங் த ஒன் ஒர்க் விச் நோ ஒன் can't? One who excels in his work, well versed in their field. So who is an expert? The கேள்வி. ஸோ நீங்கள் நீல்ஸ் போர் அப்படின்றவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நீல்ஸ் போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீல்ஸ் போர், BOHR, போர். நீல்ஸ் போர், best performer of that particular work. Fine. Yes, you are. Yeah. இந்த நீல்ஸ் போர் இருக்கார் இல்லையா, அவருடைய டெஃபினேஷன் தான் இப்போ வரப்போகுது. என்ன டெஃபினேஷன்னா, ஹூ இஸ் an எக்ஸ்பர்ட்? அது வரப்போகுது. நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் நான் போடுறேன். Who is best at what he or she does. Understanding others will be an expert. Okay. Who is doing their work that no one cannot do like them. Shreya Kumar. Okay. I think எல்லாரும் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் I will post this. இதை கவனிங்க. ஸோ நீல்ஸ் ஹென்ட்ரிக் டேவிட் போர், அவர் தான் 1922 கேட்டகரி ஃபிசிக்ஸ். அவர் போடுறார் பாருங்க. An expert is a person who has found out by his own painful experience. நிச்சயமா அந்த எக்ஸ்பர்ட் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? By his own painful experience, all the mistakes that one can make in a very narrow field, minute difference-ல ஒரு மிஸ்டேக் ஒருத்தர் பண்ணி அவருக்கு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிலிருந்து ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்களா? மைன்யூட்டாக இருக்கும். அவர் தான் எக்ஸ்பர்ட். நமக்கும் அவருக்கும் இடையில இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இல்லையா? என்னதான் இருந்தாலும் அவர் எக்ஸ்பர்ட் தான். அவர் பாருங்க அப்படி பண்ணிட்டார், டக்குன்னு பண்ணிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மைன்யூட் நேரோ ஃபீல்டு, அந்த சின்ன நேரோ ஃபீல்டில் அந்த தனக்கு எல்லா பெயினும் அவருக்கு இருக்கும். எக்ஸ்பர்ட் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் ராங். 1922 அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. An expert is a person who has found out by his own painful experience. ஏன்னா அவர் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்காததை, எல்லாரும் முடியாதுன்னு சொன்னதை, அதுக்கு அவர் பெயின்ஃபுல்லாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு கண்டுபிடிச்சு, இல்லை ஆல் த மிஸ்டேக்ஸ் தட் ஒன் கேன் மேக் இன் அ வெரி நேரோ ஃபீல்டு. எல்லா மிஸ்டேக்கும் நீங்கள் அந்த 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 மைன்யூட்டாக ஒரு நேரோ ஃபீல்டில் தான் அவர் கண்டுபிடிப்பார். என்ன ஒரு அட்டகாசமான ஒரு பார்வை. எனக்கு இந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க அவங்களோட பார்வைகளை ரொம்ப நான் கவனிக்கிறது உண்டு. ஏன்னா அது நம்ம சரி, நோபல் ப்ரைஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா? இந்த உலகத்தினுடைய டாப் மோஸ்ட்டாக இருந்து அதை வாங்குறாங்க. எந்த ஃபீல்டாக வேணால் இருந்துட்டு போகிறாங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் டாப்க்கு வரணும் போது அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லையா? அதை நம்ம கையில் எடுத்து அதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு. அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிறது நமக்கு அவ்வளவு எளிதாக புரியாது. ஏன்னா நாம் இன்னும் அந்த உயரத்துக்கு போகலை. ஸோ நம்ம அந்த உயரத்துக்கு போகும்போது தான் அவங்க சொல்கிறதுனுடைய டெப்த் புரியும். பட் அட்லீஸ்ட் ஃப்ரம் ஹியர், இங்கேருந்து நம்ம அதை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் த ஒன். ஓகே, ஹூ இஸ் த பிரேவ் மேன் ஆர் உமன்? யார் பிரேவ் பெண், வீரமான ஆண், வீரமான பெண் யார்? Who is the brave man and the brave woman? Who is the brave man or brave woman? Can you type?
உங்களோட பார்வையை பார்ப்போம். இங்கே ஒருத்தரோட பார்வை வருது, அவரோடதையும் பார்ப்போம். Who is the brave man? சாரி, வீட்டில் ஒய்ஃப் கிட்ட வந்து சத்தம் போடுறவரெலாம் பிரேவ் மேன் கிடையாது. குழந்தைங்கள்ட்ட வந்து தாம் தூம்னு குதிக்கிறவரெலாம் பிரேவ் மேன் கிடையாது. Who is ready to face challenges and overcome them? One who can smile in the possibly tough situations. Who is ready to face challenges? One who can do when others hesitate to do. Yeah. Brave man. ஸ்ரேயா வந்து அசத்துறாங்க இன்னைக்கு பதில்லாம். Who knows about himself, herself? அவங்க தான். Beautiful thoughts. Yes. தன் கருத்தில் உறுதியாக இருப்பவர். One who can smile in the toughest situation. Fantastic. Okay. Who is the bravest man? Bravest man அப்படின்றது வந்து அதே மாதிரி அந்த பிரேவாக இருக்கிற அந்த ஒரு டாப் கிளாஸாக இருக்கிற ஒரு பர்சன் தானே அதை எழுத முடியும் இல்லை? ஸோ அது மாதிரி ஒருத்தர் இருந்து இப்போ அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வரப்போகுது. ஸோ அதனால் கெட் ரெடி. ஐ திங்க் எல்லாரும் போட்டிங்கன்னு நினைக்கிறேன். தன்னை வென்றவர். எஸ், ஆஷா பாக்யராஜ். ஒன் ஹூ இஸ் வித் அதர்ஸ் இன் ஆல் டஃப் சிச்சுவேஷன். ஓகே, இங்கே வருது உங்களுக்கான ஒரு பதில் வருது, கவனிங்க. நெல்சன் மண்டேலா அவருக்கு வந்து இந்த ப்ரைஸ் கிடைச்சது 1993. த இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபியர் அண்ட் பீயிங் அஃப்ரைட். அதை தான் அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கவனிங்க. த பிரேவ் மேன் இஸ் நாட் ஹீ ஹூ டஸ் நாட் ஃபீல் அஃப்ரைட். அதாவது அந்த பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது பிரேவ் அப்படின்றது இல்லை. ஆனால் யார் வந்து பயத்தை வெல்கிறார்களோ, ஏன்னா பயம்ன்றது எல்லா மனிதனுக்கும் இருக்கும். சர்வைவலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம் இருக்கும். பயம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சர்வைவல்னு ஒன்று இருக்கிற வரை பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த பயத்தை யார் வந்து வெல்கிறானோ, என்ன மாதிரியான பயமாக இருந்தாலும் யார் அதை வந்து வெல்கிறானோ அவன் தான் வந்து பிரேவ் மேன். அவன் தான் வந்து தி பிரேவ் மேன். ஸோ பிரேவ் மேன் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் வந்து நெல்சன் மண்டேலா கொடுத்தது. ஸோ லெட்ஸ் கோ இன் டு நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு பை நோபல் ப்ரைஸ் வின்னர். ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு கொடுக்குறேன், நோ கொஸ்டின்ஸ் இதில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வில் பி சர்ப்ரைஸ்ட். ஹெர்மேன் ஹெஸ்ஸே அவரோட கோட் இது. லெசன் தாட். அவர் என்ன அவர் மூலிமா என்ன லெசன் கிடைச்சதுன்னா, லிவ் அவுட் த திங்ஸ் யூ வேல்யூ மோஸ்ட். அதில் அவர் சொல்கிற விஷயங்களுக்கு பண்ணீங்க. ஒன்லி த ஐடியாஸ் தட் வி ஆக்சுவலி லிவ், only the ideas that we actually live are of any value. அதாவது எதுக்காக நம்ம வாழறோமோ, ஒரு வேல்யூ இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ அந்த வேல்யூ சம்மந்தமான விஷயங்கள் ஆர் ஆஃப் எனி வேல்யூ வி ஆக்சுவலி லிவ். அதுதான் வந்து உங்களோட லைஃபோட வேல்யூஸ் ஆக்சுவலாக. ஸோ ஒன்லி தி ஐடியாஸ் தட் வி ஆக்சுவலி லிவ், அதுதான் உங்களோட ரியல் வேல்யூ. உங்கள் எல்லாருக்கும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தெரியும் இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தெரியும். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தெரியுமா? ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தெரியுமா? Only the ideas what we actually, only the ideas that what that we actually live. அதாவது என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம், வி ஆக்சுவலி லிவ். அந்த வேல்யூவில் தான் நம்ம வாழறோம். அதற்கான ஐடியாஸ், அவ்வளோதான் லைஃப். என்னவா வேணாலும் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வச்சுட்டு தான் நம்ம வாழறோம். அந்த வேல்யூலேருந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸ் தட்ஸ் லைஃப் அப்படின்றது தான் பாயிண்ட் நம்பர் 6 கோகுல். இப்போது பாயிண்ட் நம்பர் 7க்கு வருவோம்.
நீங்கள் வந்து தெரியும்னு சொன்னீங்க இல்லையா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, அவரோடது கொஞ்சம் படிங்களேன். பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பிளேமிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார் வாட் தே ஆர். சூழ்நிலையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எது நடந்தாலும் அவன் சரியில்லை, அது சரியில்லை, மழை வந்துச்சு, வெயில் அடிச்சிச்சு, ஆச்சா போச்சா, இது பேசிகிட்டே இருப்பாங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆல்வேஸ், பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பிளேமிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார் வாட் தே ஆர். அவங்க என்னவா இருக்காங்களோ அதுக்கு சர்க்கம்ஸ்டன்சஸை வந்து குறை சொல்கிறது. The people who get on in this world are the people who get fed up and look for the circumstances they want, and if they can't find them, make them. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கோட்டை. இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, வித்யா மேடம் வந்து நெயில்ட் இட். வித்யா மேடம், ஸோ எ பேட் கார்பெண்டர் blames his tools. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், சரியாக வரலைன்னா உடனே அசிஸ்டன்ஸை வந்து குறை சொல்கிறது, உடனே வந்து சூழ்நிலையை குறை சொல்கிறது, உடனே வந்து நாம் இப்போ ஒரு வேளை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், மொபைல் சரியில்லைன்னு சொல்கிறது, இல்லைனா லேப்டாப் சரியில்லைன்னு சொல்கிறது, இல்லைனா வந்து இந்த வீடு சரியில்லைன்னு சொல்கிறது, இல்லைனா இன்னைக்கு ஈவினிங் சரியில்லை, என்னன்னா உலகமே சரியில்லைன்றது. ராங். you make a mistake, accept. ஸோ அதுதான் வந்து பெர்னார்ட் ஷா வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. 1925 அவர் வின் பண்ணியிருக்காரு. அவர் வின் பண்ணிட்டு சொன்னது, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக். இதை வந்து ஒரு 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 ஒரே மழை, அதனால தான் நான் வந்து காலையில் ஸ்லோ ஜாகிங் போக முடியல அப்படின்னு சொல்லுவோம். மழை பெஞ்சதில்லை, இப்போ தானே போகணும் அப்படின்னு போகிறதில்ல. ஓகே, த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக் என்னவா இருக்கும் சொல்லுங்க? பவர்ஃபுல் ட்ரக் எது அப்படின்னு நோபல் பிரைஸ் வின் பண்ணவர் சொல்றார். பவர்ஃபுல் ட்ரக் எதுன்னு. ஸோ லவ், விக்ட்ரி. உங்களுக்கு யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இது சொன்னவர் யாருன்னு சொல்லட்டுமா? ருட்யார்ட் கிப்ளிங். உள்ள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. 1907 லிட்ரேச்சரில் வந்து அவார்டு வாங்கினவர். ஸோ ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ அவர் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக் அதை பற்றி சொல்கிறார். பார்ப்போம் யார் இதை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். The most powerful drug. You should be very, very careful about this drug. நான் என்ற மமதை, ஸ்மைல், செல்ஃப் மோட்டிவேஷன், புகழ், ஈகோ, ஃபேமிலி, தன்மயக்கம், லவ். கொட்டி கிடக்கு. இவ்வளோ ட்ரக் இருக்கா? தலைக்கணம். ஓகே, ஹியர் கம்ஸ் தி ஆன்சர். அகம்பாவம். நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ஆன்சர் வருது, கவனிச்சிங்கன்னா தெரியும். லாஃப்டர், பெயின். கவனிங்க, இங்கே வருது பாருங்க. வேர்ட்ஸ் ஆர் ஆஃப் கோர்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக் யூஸ்டு பை மேன்கைண்ட். வேர்ட்ஸ் தான் அவர் சொல்கிறார். வேர்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக்ன்றார். இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக் வந்து வேர்ட்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை. இது எல்லாம் நீங்கள் சொன்னது அத்தனைக்கும் பின்னாடி வேர்ட்ஸ் இருக்கும். கவனிச்சிங்களா? நீங்கள் சொன்ன அத்தனைக்கு பின்னாடியும் வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன அத்தனைக்கும் பின்னாடி வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ வேர்ட்ஸ் ஆர் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக் யூஸ்டு பை மேன்கைண்ட். வேர்ட்ஸ். ஸோ பி கேர்ஃபுல் வித் வேர்ட்ஸ். யாராவது வார்த்தைகளால் அப்படியே வார்த்தை ஜாலம்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து அமைதியாக இருங்க. ஸோ ஏன்னா அதுதான் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக். அப்படியே நம்மளை ஏதோ பண்ணோம், அப்புறம் வந்து ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்குறேன், பார்ப்போம் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், ரொம்ப ஒரு கஷ்டமான டைமில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும் நீங்கள் நெக்ஸ்ட்? ரொம்ப கடினமான சூழ்நிலை, நீங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ நெக்ஸ்ட்? என்ன பண்ணணும்? when you are going through hell,
when you are going through one of the toughest situation, when you are going through the most unwanted, unexpected, unprecedented ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு வைங்களேன், வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? கேன் யூ டெல் மீ? இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல் டாட் டாட் டாட், யூ ஆர் கிவிங் இட் டெய்லி டு அஸ். ஓகே, இதுவும் கடந்து போகும், கம்முன்னு கிடப்பேன், அக்செப்ட் இட். Stop, think and keep saying this time will pass. Battle and overcome the situation. Stay calm. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறது வந்து சர்ச்சில் பதில் சொல்ல போகிறார். ஸோ சர்ச்சில் சொல்ல போகிற பதில் நம்ம வந்து நம்ம யோசிக்கிறதுக்கும் அவர் யோசிக்கிறதுக்கும், சர்ச்சில் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? சர்ச்சில் வந்து 1953 வாங்கியிருக்காரு நோபல் ப்ரைஸ். திஸ் வில் ஆல்சோ கோ. அதிலிருந்து எப்படி எழுந்து வரணும்னு பார்க்கணும். கம்முன்னு கிடப்போம். சாரி. ஓகே, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த கோட் போடுறேன். இன்னும் யார் பதில் போடுறீங்கன்னு பார்ப்போம். அக்செப்ட். ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க. அதுதான் உங்களோட இல்லையா? இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். நான் தினமும் ரொம்ப சீரியஸாக கிளாஸ் போகுது. ஏதாவது ரிலாக்ஸ் டாபிக் டுமாரோ. ஆக்சுவலாக மகிந்திரா அட்மின்ஸில் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் நேற்றே சொல்லியிருந்தாங்க. நான் தான் அதை இன்னும் கேட்கல. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவிதா, பிரியா, பிரேமாம்மா அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சாங்ஸ் எவ்வளோ அழகான சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து அதை பற்றி பேசலாமே, அல்லது அந்த சாங்ஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது பாசிபிளி நான் கொஞ்சம் அது ஒர்க் பண்ணணும். அதை ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ பாசிபிளி நாளைக்கு பண்ணுவோம். இந்த சீரியஸாக போகிறதுக்கு சில ரீசன்ஸும் உண்டு கோகுல். கிட்டத்தட்ட 70-80 நாளாக அடி வாங்கிட்டே இருக்கோம். ஸோ நிறைய நாம் மாறி இருக்கோம். அதனால் வந்து இது இன்னும் இவ்வளவு திருத்த வேண்டியிருக்கா அப்படின்றதெல்லாம் உள்ளே ஓடிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அவர் சொன்னதை நான் போடுறேன். சர்ச்சில் அடி வாங்கி முடியல. ஸோ சர்ச்சில் சொன்னதை கவனிங்களேன். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், கீப் கோயிங். இட்ஸ் கிளாசிக் இல்லை? இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், கீப் கோயிங். தட்ஸ் இட். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், கீப் கோயிங். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், கீப் கோயிங். கீப் கோயிங். தட்ஸ் இட். இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஹெல், கீப் கோயிங். அவரே இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து பெஸ்ட் பண்ணணும்னு எல்லாரும் பேசிகிட்டே இருக்கோம்ல. பெஸ்ட், நம்ம எதை எடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றோம்ல. சர்ச்சில் ஒரு வித்தியாசமான வியூ வச்சுருக்காரு. பெஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லைன்றார். வேறு என்ன பண்ணணும்னு யாராவது டைப் பண்ண முடியுமா? இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் மோர் இன் பெஸ்ட், டூயிங் பெஸ்ட்ன்றீங்களே, அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் பெஸ்ட், இட் இஸ் நாட் அபவுட் கிவிங் பெஸ்ட் அப்படின்ட்டு அவர் வேற ஒன்று சொல்கிறார். சம்டைம்ஸ் வந்து பெஸ்ட்டு தான் வேணும்னு குழப்பிக்க வேண்டியதில்லை, வேற ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ கவனிங்க, அவர் சொன்னதை போட்டிருக்கேன். இட் இஸ் நாட் எனஃப். நான் அதை தப்பாக போட்டிருக்கேன், அது திருத்திக்கிறேன். இட் இஸ் நாட் எனஃப் டு டூ அவர் பெஸ்ட். சம்டைம்ஸ் வி ஹேவ் டு டூ வாட் இஸ் ரெக்வயர்ட். நிறைய நேரங்களில் டூ மச்சாக கொடுக்குறது தான் பிரச்சனை. இப்போ கோகுல் சொன்ன மாதிரி இல்லை, நிறைய கொடுக்குறேனோ, ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் எனஃப் டு டூ அவர் பெஸ்ட்.
சம்டைம்ஸ் வி ஹேவ் டு டூ வாட் இஸ் ரெக்வயர்ட். என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதனால் தேங்க்யூ கோகுல். நாளையிலேருந்து தேவை என்னமோ அது வரும், பெஸ்டெல்லாம் வராது. எஸ், வாட் இஸ் ரெக்வயர்டு அது வந்து ரிசல்ட். கரெக்ட், இயல்பாக பண்ணணும். ஆமாம், சும்மா எதையாவது பண்ணணும்னு எதையாவது பண்ணி பேரை எடுத்துக்கூடாது. நம்மால் என்ன முடியுதோ ரெக்வயர்டு, அங்கே என்ன தேவையோ, நம்மால் முடிந்ததுன்றதை விட நம்மால் முடிந்தது பெஸ்ட்டாக கூட இருக்கலாம் பார்வதி அம்மா. அங்கே என்ன தேவை அதை மட்டும் பண்ணால் போதும். அங்கே வாட் இஸ் ரெக்வயர்டு சம்டைம்ஸ் தான் சொல்கிறார். எல்லா நேரமும் சொல்கிறார். சில நேரங்களில் நீங்கள் அதை விட கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. சம்டைம்ஸ் வந்து வாட் இஸ் ரெக்வயர்டு அதை கொடுத்தா போதும். அப்புறம் இப்போ அடுத்த கோட் வந்து 1930 நோபல் ப்ரைஸ் வின் பண்ண ஒருத்தர் சொல்கிறது. இதை கொஞ்சம் கவனிங்களேன். இது கொஞ்சம் 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 படித்தா தான் புரியும். நான் ஐ திங்க் வேர்ட் பை வேர்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ். ஹீ இன்சிஸ்டட் தட் தெர் இஸ் நோ ட்ரூத். உண்மை அப்படிலாம் எதுவும் இல்லை, பட் ஒன்லி மெனி ட்ரூத்ஸ். அதாவது இது இது ட்ரூத்துன்னு ஒன்றும் இல்லை, தெர் ஆர் மெனி ட்ரூத்ஸ். நிறைய உண்மைகள் உண்டு. அது ஏன் சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு ட்ரூத் இருக்கும், எனக்கு ஒரு ட்ரூத் இருக்கும், 4 பேருக்கு இன்னும் 4 ட்ரூத் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ட்ரூத், தெர் ஆர் மெனி ட்ரூத்ஸ். த ட்ரூத் இஸ் நாட் அ கலர்டு பேர்ட் டு பி சேஸ்ட். அது ஒரு கலர் வண்ண பறவை இல்லை, அதை வந்து சேஸ் பண்ணி போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு. அமாங் த ராக்ஸ், இந்த இப்போ பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற வண்ண பறவை இல்லை, போய் அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு வர்றதுக்கு. அண்ட் கேப்சர்ட் பை இட் ஸ்டைல், வாழை பிடிச்சிடலான்றது அல்ல. பட் அப்படின்னா இதெல்லாம் கிடையாது. a skeptical attitude on life. அப்போ ட்ரூத் என்ன? ட்ரூத்ன்றது வந்து ஸ்கெப்டிக்கலாக ஒரு ஆட்டிடியூட். அதாவது வாட் இஸ் ஸ்கெப்டிக்கல்? தமிழில் யாராவது டைப் பண்ண முடியுமா? வாட் இஸ் ஸ்கெப்டிக்கல்? கேன் எனி ஒன் டைப் இன் தமிழ்? ஸ்கெப்டிக்கல். ஸ்கெப்டிக்கல் 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 தமிழில். we need best only அண்ணா, பட் ரிலாக்ஸ் டாபிக் once in 15 days. இப்போ பண்ணிவிடுவோம், நாளைக்கு பண்ணிவிடுவோம். நாளைக்கு எல்லாம் ரெடியாகுங்க. தமிழ் சினிமா சாங்ஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன காம்படிஷன் உண்டு நாளைக்கு. கெட் ரெடி. இன்றைக்கே பண்ணலான்னு நினச்சேன், இன்னைக்கு கொஞ்சம் நான் ட்ராவல் பண்ணி வந்ததுனால நாளைக்கு பண்ணலான்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஒன் டே ஃபர்கிவ் மீ. not getting convinced easily. Very good. So that is skeptical. ஸோ அவ்வளவு ஈஸியாக வந்து அது என்ன, கன்வின்ஸ்டுனா நிறைவுக்கு இல்லை, கன்வின்ஸ்டுனா இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, இஸ் திஸ் த ஒன்லி வே டு டூ இட். நம்ம வந்து ஹிடன் பொட்டென்ஷியல் ஆஃப் அ டீச்சரில் பார்த்தோம். இஸ் திஸ் தி ஒன்லி வே டு டூ இட். அது மாதிரி இன்னும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறது தான் வந்து லைஃப். இப்போ நான் அங்கே வரேன். ஹி இன்சிஸ்டட் தட் தெர் இஸ் நோ ட்ரூத். ஒரு ட்ரூத் இல்லை, பட் ஒன்லி மெனி ட்ரூத்ஸ். நிறைய ட்ரூத் இருக்குது. ட்ரூத் வந்து ஒரு வண்ண பறவை இல்லை, அப்படியே அந்த பாறைகளுக்கு நடுவில் உட்காந்துருக்கிற வண்ண பறவையை அப்படியே வாழை பிடிச்சி தூக்கிட்டு வர்ற மாதிரிலாம் ட்ரூத் அவ்வளோ ஈஸி இல்லை. ட்ரூத் வாழ்க்கை முழுக்க அந்த அந்த ஒரு ஒரு கன்வின்ஸ் ஆகாமல் திரும்ப சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து ட்ரூத். ஓகே, இதுவரை நான் வந்து 10 பேர் அவங்க பேசினதை கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? 10 பேர் பேசினதை கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? வாங்கின அடிக்கு மருந்து போட்டுட்டு மறுபடியும் அடி வாங்குறதுக்கு எப்பவும் தயார்னு சொல்கிறீங்க. இதுவரை 10 பேருது பார்த்துருக்கோம். எப்படி இருக்கு இந்த கோட்ஸ்லாம்? எப்படி இருக்கு? How you feel? How you find all these quotes? கணக்குது. நோபல் செஷன். மூச்சு விட டைம் கொடுங்க. சூப்பராக இருக்கு அங்கிள். ஸ்ரேயாக்கு பாருங்க, அவங்களுக்கு தான் 80 நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க.
சூப்பராக இருக்குன்றாங்க. அண்டு யாமினி சொல்கிறது வியப்பாக இருக்குது. எனக்கு கூட ஃபஸ்ட்டு வந்து நான் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்கெல்லாம் வந்து லிட்ரேச்சர்ன்றதுனால வேறு ஏதாவது ரொம்ப அப்படியே ஒரு ஹை கிளாஸில் வேறு ஏதோ பேசுவாங்க அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நம்ம வந்து மோட்டிவேஷன்னு பேசுகிறோம் இல்லையா, அந்த மோட்டிவேஷனை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேசுகிறவங்க. யூ ஆர் சப்போஸ் டு திங்க் ஓவர் இட் டு கெட் இட் பேக். அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ எனக்கு வந்து 5pm லைவ் ஃபேமிலி வந்து ஐம் ஷுர் இது வந்து ஒரு 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 அந்த 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 ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது நோபல் ப்ரைஸ் பீப்புள் சொல்கிற விஷயங்களை கிரகிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றதுனால இதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அமேசிங் லேர்னிங் தி nuances ஆஃப் சக்ஸஸ் ஆஃப் நோபல் ரைட்ஸ். பரிசு வாங்கிட்டு போனவங்க போயிட்டாங்க. நாங்கள் வெரி வெரி ட்ரூ. நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க. 7வது கோட் தலையை சுத்துது வின்ஸ்டன் சர்ச்சில். இடுக்கண் வருங்கால் நெகுக அப்படின்னு சொல்லிட்டார். கீப் கோயிங். ஓகே, இப்போ இந்த அடுத்த கோட் வந்து 11th. ஐ ஹாவ் சம் ஃபியூ கோட்ஸ், எக்ஸ்ட்ரா கோட்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். இந்த கோட்டையும் வந்து நான் கொஞ்சம் படித்து சொல்கிறேன். கொஞ்சம் படிக்கணும், படித்தாதான் புரியும். இருந்தாலும் கொஞ்சம் படித்து சொல்கிறேன். அண்ட் this I believe that the free exploring mind of the individual human being, ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்கோட மைண்ட் இருக்கு இல்லையா, இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் த வேர்ல்டு. நினச்சி பார்த்துருக்கோமா நம்ம? குழந்தைங்க தான் இப்போ வந்து மோஸ்ட் வேல்யூபிள். ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அவங்க தான். நாம் எல்லாரும் வந்து அங்கங்கே கேட் போட்டு உட்காந்துருவோம். ஸோ ஃப்ரீலி எக்ஸ்ப்ளோரிங் தி மைண்ட். I believe that the free exploring mind of the individual human is the most valuable thing in the world. இந்த உலகத்திலேயே மோஸ்ட் வேல்யூபிள் திங் வந்து அதுதான். அண்ட் திஸ் ஐ வுட் ஃபைட் ஃபார். இந்த எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட்காக நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். ஜான் ஸ்டீன்பேக் அவர் வந்து லிட்ரேச்சரில் வந்து 1962 வாங்கியிருக்கார். அண்ட் திஸ் ஐ வுட் ஃபைட் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் த மைண்ட் டு டேக் எனி டைரக்ஷன் இஸ் விஷஸ் அன்டைரக்டட். இந்த ஃப்ரீடம் ஆஃப் த மைண்டுக்காக நான் போராடுறதுக்கு தயாராக இருக்கேன். அண்ட் திஸ் ஐ மஸ்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட். இதுக்கு எதிராக தான் நான் பண்ணணும். எனி ஐடியா, கவனிங்க, இதுக்கு எதிராக எந்த ஐடியாவாக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். இது எந்த ரிலிஜனுக்கு எதிராக இருந்தாலும் அந்த ரிலிஜனை எதிர்ப்பேன். ஈவன் கவர்மெண்ட்டே இதுக்கு ஆப்போஸ் பண்ணாலும் அந்த கவர்மெண்ட்டை வந்து நான் வந்து எதிர்ப்பேன். விச் லிமிட்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ஸ் தி எக்ஸ்ப்ளோரிங் மைண்ட் இண்டிவிஜுவல். இந்த மைண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் இருக்காருங்க இல்லையா, அவங்க தான் ஹியூமன் பீயிங்ஸோட கிரேட்டஸ்ட் அசட். அவங்களுக்கு எதிராக நிற்கிற எந்த ஐடியாவையும், எந்த ரிலிஜனையும், எந்த நாட்டையும் நான் எதிர்ப்பேன், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். அப்படின்றது என்ன சாதாரண வார்த்தைகள் அதெல்லாம். தட்ஸ் ஸ்டன்னிங்னு நான் சொல்லுவேன். ஸ்டன்னிங். வி ஷுட் கோ. இந்த அளவுக்கு நாம் வந்து நம்மளோட தாட்டை வந்து நினச்சி பார்க்கணும். நம்ம வந்து இந்த கோல்டு, சில்வர், டைமண்ட் இதெல்லாம் தானே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் மார்ட்டின் லூத்தர் கிங் தெரியும். மார்ட்டின் லூத்தர் கிங். ஸோ மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து எதை வந்து அவர் வந்து ப்ரெஷியஸ்ன்னு நினைக்கிறார் பாருங்க. த பியூட்டி ஆஃப் ஜென்யூன் பிரதர்ஹுட். கோகுல் வந்து இங்கே அண்ணா அப்படின்னு கூப்பிடுவார். நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர்னுவார். த பியூட்டி ஆஃப் ஜென்யூன் பிரதர்ஹுட். அந்த ஒரு பிரதர்ஹுட்னா நம்ம உடனே அண்ணன் தம்பின்னு அப்படி மட்டுமே குழப்பிக்க வேண்டியதில்லை. ஒரு நட்பு வட்டாரத்துலேயும் அந்த ஒரு அண்ணனுக்கு தம்பிக்கு உண்டான அதே வேகத்தில், அதே பாசத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த பிரதர்ஹுட் அண்ட் பீஸ், இந்த அமைதி, இதுதான் வந்து மோர் ப்ரெஷியஸ் தென் டைமண்ட், சில்வர், கோல்டு. இது எல்லாத்த விட ப்ரெஷியஸான விஷயம் வந்து பியூட்டி ஆஃப் ஜென்யூன் பிரதர்ஹுட் அண்ட் பீஸ். ஸோ எப்பாவது எதுக்காவது செட்டில் ஆகணும்னா ஜென்யூன் பிரதர்ஹுட்டுக்கும் பீஸுக்கும் செட்டில் ஆகிடுங்க. நாட் ஃபார் கோல்டு, நாட் ஃபார் டைமண்ட், நாட் ஃபார் சில்வர். இதே மாதிரி 1948 ஒருத்தர்
நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். பட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஜென்யூன் ஒன்ஸ் நவடேஸ் ஜெய். தட்ஸ் வை தட் இஸ் ப்ரெஷியஸ். அதனால தான் ப்ரெஷியஸ். ரோடு ஃபுல்லாக டைமண்ட் இருந்தால் வாங்குவீங்களா நீங்கள்? ரோடு ஃபுல்லாக தங்கம் இருந்தால் வாங்குவீங்களா? எங்கே பார்த்தாலும் சில்வர் கொட்டி கிடந்ததுன்னா அதுக்கு மதிப்புண்டா? வை தட் இஸ் ப்ரெஷியஸ்? பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ரேர், வெரி ரேர். இன் மை வியூ 1 in a lakh, லட்சத்தில் ஒருத்தங்க. ஸோ அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது போதும் நமக்கு. அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். அதுவும் போதும். அது போதும். அது வந்து இந்த கோல்டு, சில்வர், டைமண்ட் அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ எஸ், ஓகே. இப்போது அடுத்த கோட் வந்து நான் கொஸ்டின் கேட்காமலே கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் கொஸ்டின் கேட்காம கொடுக்குறேன். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்றது கொஸ்டின் கேட்டு கொடுக்குறேன். டு டூ தி யூஸ்ஃபுல் திங், ஒரு நல்ல விஷயம். யூஸ்ஃபுல்னால் என்ன சொல்லலாம்? பலனளிக்கக்கூடிய தானே. டு டூ த யூஸ்ஃபுல் திங், ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயத்தை செய்யணும். டு சே த கரேஜியஸ் திங், ஒரு அது என்ன சொல்கிறது, துணிச்சலான வார்த்தையை பேசணும். டு கான்டம்ப்ளேட் த பியூட்டிஃபுல் திங். ஸோ இந்த பியூட்டிஃபுல் திங் வந்து அந்த கான்டம்ப்ளேட் சரியான தமிழ் யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்கள். ஸோ கான்டம்ப்ளேட், பியூட்டிஃபுல் திங்கை வந்து கான்டம்ப்ளேட் பண்ணணும். தட் இஸ் எனஃப் ஃபார் ஒன்ஸ் லைஃப். ஒருத்தரோட லைஃப்க்கு இது போதுன்றார் ஒருத்தர். யார் அவர்? தாமஸ் ஸ்டைன்ஸ். எப்போ சொல்கிறாரு? 1948 சொல்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? நல்ல விஷயத்தை செய்யுங்க, துணிச்சலான விஷயத்தை பேசுங்க, அழகான விஷயத்தை வந்து கான்டம்ப்ளேட், மேபி ரசிங்கன்னு சொல்லலாமா? கான்டம்ப்ளேட் இல்லை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்து ரசிங்க அப்படி சொல்லலாமா? ஸோ இது போதும், இதுதான் லைஃப். சும்மா வேறு எங்கெங்கேயோலாம் என்னென்னமோலாம் போய் தேடிட்டு இருக்காதிங்க. லைஃப் இவ்வளோதான் அப்படின்றது. நாம் இப்போது ப்ரோ என்று கூப்பிட்டு கொண்டிருப்பது இந்த மார்ட்டின் லூதர் கிங்கின் பிரதர்ஹுட் சிந்தனையின் நீட்சியே. பாபு கோதண்டராமன். ஃபென்டாஸ்டிக். சிந்திக்கிறது, கான்டம்ப்ளேட். ஸோ அழகை பற்றி சிந்திக்கிறது. இவ்வளோதான் லைஃப், இது போதும் அப்படின்றார் 1948. உங்களுக்கு வந்து மேரி கியூரி தெரியும் இல்லையா? மேரி கியூரி அவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினது தெரிஞ்சிருக்கும். மேரி கியூரி அது நோபல் ப்ரைஸ் அவங்க வாங்கினது தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த ஃபியர், பயத்தை பற்றி அவங்க அழகாக இன்னொன்று சொல்கிறாங்க. நம்மெல்லாம் பயத்தை பற்றி வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். அவங்க பயத்தை பற்றி வேறு என்னமோ சொல்கிறாங்க. அந்த பயத்தை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிப்போம். மேரி கியூரி, நீ ஸ்க்லடாஸ்கா, அதான் அவங்களோட அந்த தேசத்துக்கான பேரோ என்னமோ தெரில. ஸோ மேரி கியூரி அவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனிங்களேன். நத்திங் இன் லைஃப் இஸ் டு பி ஃபியர்ட். எதை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இட் இஸ் ஒன்லி டு பி அண்டர்ஸ்டுட். புரிதல் தான் வேணும். புரியணும். புரியாததை பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். புரியாததை பார்த்து தான் நாம் பயப்படுகிறோம். நத்திங் இன் லைஃப் இஸ் டு பி ஃபியர்ட். எதை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. இட் இஸ் ஒன்லி டு பி அண்டர்ஸ்டுட். நவ் இஸ் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ஸோ தட் வி மே ஃபியர்லெஸ். எவ்வளவு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ விஷயங்களை, அவ்வளவு நம்மகிட்ட இருந்து பயம் வெளியில் போகும். எவ்வளவு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை தவிர்க்கிறோமோ அவ்வளவு பயம் உள்ள வரும். ஸோ பயம் அப்படின்றது எங்கே வருதுன்னா, நமக்கு அது புரியலன்னும் போது தான் பயம் வருது. புரிஞ்சிச்சுன்னா பயம் வராது. ஸோ இது வந்து மேரி கியூரி அவங்க சொன்ன ஒரு விஷயம். இன்னொரு மனிதரோட ஒரு கோட் வந்து கொடுக்குறேன். இன்னொரு மனிதர், அவருடைய ஒரு கோட் பார்த்தீங்கன்னா, விச் இஸ் லிட்டில் கொஞ்சம் பெருசு, ஆனால் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தோன்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் பெரியது இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் இதெல்லாம் வந்து ரொம்ப தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். when an old and distinguished person speaks to you, கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிச்ச கொஞ்சம் முதிர்ந்த மனிதர் பேசும்போது, லிசன் டு ஹிம் கேர்ஃபுல்லி அண்ட் வித் ரெஸ்பெக்ட். கவனமாக கேளுங்க, மரியாதையாக கேளுங்க. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, பட் டு நாட் பிலீவ் ஹிம். அதுக்காக வந்து நம்பாதீங்க. நெவர் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் டு எனிதிங். எதுலேயும் உங்கள் ட்ரஸ்ட்டை வைக்காதீங்க. பட் யுவர் ஓன் இன்டலெக்ட், உங்கள் ஓன் இன்டலெக்டில் உங்கள் ட்ரஸ்ட் இருக்கட்டும். யுவர் எல்டர்,
கொஞ்சம் பெரியவர், ஜெயிச்சவர், நோ மேட்டர் வெதர் ஹி ஹேஸ் கிரே ஹேர், ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் ஹேர், அந்த வெள்ளை முடியோடு இருந்தாலும் முடியே இல்லாமல் கொட்டி போய் அந்த வழுக்கம், அது வந்து ஏஜ் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருந்தாலும் நோ மேட்டர் வெதர் ஹி ஹேஸ் அ நோபல் ப்ரைஸ், அதாவது நோபல் ப்ரைஸ் ஜெயிச்சவராக இருந்தாலுமே கூட மேபி ராங், அவர் கூட தவறாக சொல்ல முடியும். த வேர்ல்டு ப்ராக்ரஸஸ், உலகம் முன்னேறி கொண்டே இருக்கு, இயர் பை இயர், செஞ்சுரி பை செஞ்சுரி. As the members of the younger generation find out what was wrong among the things that their elders said, மூத்தவர்கள் சொல்றதுல எதெல்லாம் தவறுன்னு இளையவர்கள் கண்டுபிடிக்கிற உலகம் இது. ஸோ யூ மஸ்ட் ஆல்வேஸ் பி ஸ்கெப்டிக்கல், ஆல்வேஸ் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். கொஞ்சம் அந்த இன்னும் என்ன பண்ணலான்ற பார்வையிலேயே இருங்க. அப்புறம் வந்து உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னெலாம் நம்ப ஆரம்பிச்சிடாதீங்க. அது நோபல் பரிசே சொன்னவரே இருந்தாலும் அதை நம்பாதீங்க. இது எவ்வளோ ஒரு முக்கியமான லைன் பாருங்கள். ஸோ நோபல் ப்ரைஸ் சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம அங்கே போய் உட்காந்தா அங்கே ஒருத்தர் நாங்கள்லாம் சொல்கிறோன்னு கேட்காதீங்க. த வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா வந்து பட் டு அந்த அந்த ஒரு லைன் சொல்லுவார் பாருங்கள், நெவர் புட் பட் யுவர் ஓன் இன்டலெக்ட், உங்களோட ஓன் இன்டலெக்டில் வந்து உங்களுடைய கவனம் இருக்கட்டும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னெலாம் யோசிக்காதீங்க. நோபல் பரிசே ஜெயிச்சவராக இருந்தாலும் அவர் சொல்கிறத உடனே வந்து எடுத்துடாதீங்க அப்படின்றது இவரோடது. அடுத்தது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஒன்று எடுக்கிறேன். கீர்த்தி ஏதோ டைப் பண்ணியிருக்காங்க. கால் சுப்ரமணியம், யூ டோல்ட் தி சேம் பாயிண்ட் ஆஃப் ஆர் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரிமெம்பரிங் தட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் வித் தட் பாயிண்ட், இட் வாஸ் தாட் ப்ரோவோக்கிங் டூ. இந்த பாயிண்ட் வந்து சொன்னது வந்து லினஸ் பாலிங், லெசன் டாட் எவ்ரிதிங் மஸ்ட் பி டேக்கன் வித் நோ மோர் தென் 1 grain of salt. ஒரே ஒரு சால்ட்டில் ஒரே ஒரு துளி இருக்கு இல்லையா, அவ்வளோதான் எடுத்துக்கணும். மீதியெல்லாம் உங்கள் ஓன் இன்டலெக்டை வந்து நம்பணும் அப்படின்றது தான் அதில். ஸோ நவ் வி வில் கோ டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 1921 வாங்குறார். கிரேட் ஸ்பிரிட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் என்கவுண்டர்ட் வயலண்ட் ஆப்போசிஷன். நல்ல மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கோம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம அப்படி பேசுவோம். எப்போவுமே அந்த வன்முறையான ஆப்போசிஷன் அவங்களுக்கு இருக்குது. ஃப்ரம் மீடியோக்கர் மைண்ட்ஸ், அந்த சாதாரண அல்லது அதையும் விட கீழே போகிற ஒரு மனிதர்கள்ட்டிருந்து ஒரு ஆப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்குது. The mediocre mind is incapable of understanding the man who refused to bow blindly to conventional prejudices. அதாவது நடைமுறையில் ஃபாலோ பண்ணுறதுனால சில விஷயங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது மீடியோக்கர் மைண்ட். ஆனால் இந்த கிரேட் மைண்ட்ஸ் வந்து அதெல்லாம் என்கவுண்டர் பண்ணும். அதெல்லாம் ஏன் அதை பண்ணணும், ஏன் மாற்றி பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேட்கும். அண்ட் சோசஸ் instead to express his opinions courageously and honestly. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிரேட் ஸ்பிரிட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் என்கவுண்டர்ட் இந்த மாதிரி மீடியோக்கர் மைண்ட் இருந்து வயலண்ட் ரெஸ்பான்ஸ் தான் வரும். அதே மாதிரி இவரோட மை ஃபேவரைட் ஒரு கோட், ஐன்ஸ்டீனோட மை ஃபேவரைட் கோட், இதை வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் செல்ஃபோனில் எப்போவுமே வச்சுக்கலாம். இப்போ நான் இதை போடுறேன் உங்களுக்கு. ஐன்ஸ்டீனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கோட், ஐன்ஸ்டீன் சொன்னதுலேயே ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். நாலேஜை விட இமேஜினேஷன் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் நாலேஜ் இஸ் லிமிட்டட், வேர் இஸ் இமேஜினேஷன் எம்ப்ரேசஸ் தி என்டையர் வேர்ல்ட். இமேஜினேஷன் வந்து உலகத்தையே சுற்றி வந்துடும், நாலேஜ் வந்து தெரிஞ்ச அளவுக்கு தான் போகும். ஸோ imagination is the more important than the knowledge. For knowledge is limited, whereas imagination embraces the entire world. Stimulating progress. Imagination தான் வந்து progress வந்து stimulate பண்ணும். Give birth to evolution. புதுசாக ஒன்று உருவாகிறதுக்கும் இமேஜினேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். It is strictly speaking a real factor in scientific research. சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து இமேஜினேஷன் மட்டுமே. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்காதீங்க, இமேஜினேஷன் கொடுங்க. இமேஜினேஷனை ஏற்படுத்தக்கூடிய எந்த கோர்ஸ்லையும் அவங்கள சேருங்க. அவங்க அது வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகும். வேர்ல்டு முழுக்க அவங்களால பறக்க முடியும் இமேஜினேஷனில். வேறஸ் நாலேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோடு நின்றுவாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கலாம். ஓகே,
அதே அதே ஐன்ஸ்டீன் வந்து இந்த உலகத்தை பற்றியும் சொல்கிறாரு. நம்ம வந்து உலகம் ஆஹா ஓஹோன்னு பேசணும் இல்லையா, அவர் கொஞ்சம் ரியாலிட்டியில் ஏதோ சொல்கிறாரு, கவனிப்போம். அதே ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, the world is a dangerous place என்றார். ஆச்சரியமா இல்லை? ஐன்ஸ்டீன் சொல்கிறார், the world is a dangerous place not because of those who do evil. கெட்டவங்களால இல்லை, இந்த உலகம் நிச்சயமாக டேஞ்சரஸ் பிளேஸ். அது வந்து கெட்டவங்களால டேஞ்சரஸ் பிளேஸ் இல்லை, பட் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஹூ லுக் ஆன் அண்ட் டூ நத்திங். பார்த்துட்டு சும்மா இருக்காங்கல்ல, அவங்களால தான் இந்த உலகம் வந்து டேஞ்சரஸ் பிளேஸாக மாறுது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் வச்சுருக்கீங்கள, அவங்களால தான் இந்த உலகம் வந்து கெட்டு போகுதே தவிர கெட்டுப்போன மனிதர்களாலேயோ அல்லது கெட்ட எண்ணங்களால் நிரம்பிய மனிதர்களாலேயோ இந்த உலகம் வந்து டேஞ்சரஸ் பிளேஸாக மாறுறதே கிடையாது. செய்யணும்னு தெரியும், செய்ய வேண்டியதும் தெரியும், ஆனால் செய்யாமல் இருக்கிறது. ஸோ நாலேஜ் முருகன், இமேஜினேஷன் கணபதி. நாலேஜ் முருகன், இமேஜினேஷன் கணபதி. அட்டகாசமாக இருக்கு. ஓகே, இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டெப்த்தில் இருக்கும். இப்போ கொஞ்சம் இந்த சிங்கிள் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். சிங்கிள் லைனர்ஸ் பை நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ். 1901 ஒருத்தர் சொன்னது, 1901 அதில் ஒருத்தர் சொன்னது தியோடர் மாம்சன் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு வாங்கினவர். அவர் சொல்கிறது ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லைன் சொல்கிறார், வித்தவுட் பேஷன் தெர் இஸ் நோ ஜீனியஸ். வித்தவுட் பேஷன் தெர் இஸ் நோ ஜீனியஸ். நீங்கள் யாரையாவது ஜீனியஸ் ஆகணும், இப்போ என் பையன் ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அந்த பையன் எதில் பேஷனாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. பேஷனாக இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜீனியஸ் ஆகிறத அவன் பார்த்துக்குவான். வாட் தட் பர்சன் இஸ் அல்லது வாட் தட் சைல்ட் பிலாங்ஸ் டு, எந்த ஏரியாவில் வந்து இட்ஸ் வெரி வெரி பேஷனேட், அதை கவனிச்சிங்கன்னா ஜீனியஸ் ஆகிறது அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு நாம் ஒன்றும் போய் மெனக்கிட வேண்டியதில்லை. ஸோ தட் இஸ். அடுத்தது வந்து இப்போ ஃபிசிக்ஸில் வந்து ரிகார்டோ கியாகானி அவர் வந்து 2002 வாங்குது. திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த அவருடைய சேயிங்கும், யா, nothing is going to happen unless you work with your life's blood. ஆல்மோஸ்ட் செத்தே போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையிலிருந்து ஒர்க் பண்ணலன்னா nothing is going to happen. பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கிடைக்காது. இதை பண்ணலைன்னா என் உயிரே இல்லை, இதோட என் உயிரே போனாலும் போயிடும், என்னுடைய ரத்தத்துக்கும் உயிருக்குமான போட்டி அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி nothing is going to happen. அந்த மாதிரி நீங்கள் எண்ணத்தோட பண்ணீங்கன்னா everything is going to happen. That is point number 18. இன்னும் 3 points இருக்கு, and then we will say bye to each other. நாளைக்கு வந்து ஒரு இந்த சாங்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஜாலியாக ஃபன்னியாக ஒன்று பண்ணுவோம். இன்றைக்கே பண்ணலான்னு நினச்சேன், இன்றைக்கி டைம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, அதனால் நாளைக்கு ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். பாட்டு வரியை போட்டுட்டா எந்த பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி சில கேம்ஸ்லாம் இருக்குது, அதில் விளையாடுவோம். ஓகே, now we should do. Yes. ஓகே, இவரோடது கொஞ்சம் கவனிங்களேன். இது வந்து 19th கோட்டு நாம் இப்போ போடுறது. இவரோடது கொஞ்சம் கவனிங்க. யா, ப்ரூஸ் பர்ட்லர் ஃபிசியாலஜியில் பண்ணவர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் ரிஸ்க்ஸ் அண்ட் நாட் டு பி கண்டென்ட் வித் த லிமிட்ஸ் ஆஃப் யுவர் ஃபீல்ட்ஸ் நாலேஜ். உங்கள் ஃபீல்டோட நாலேஜ் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் ரிஸ்க் எடுக்கணும். அவரே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறார், டோன்ட் செட் அவுட் டு மேக் இன்க்ரிமெண்டல் அட்வான்சஸ். இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அதை கவனிங்க. டோன்ட் செட் அவுட் டு மேக் இன்க்ரிமெண்டல் அட்வான்சஸ், டூ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். சூஸ் அ ப்ராப்ளம் தட் யூ ஹட் வெரி வெரி ப்ரவுட் டு சால்வ். அதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அந்த உலகம் முழுக்க அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு பெருமையாக சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பிரச்சனையை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த மாதிரியான இந்த நோபல் ப்ரைஸ் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்க்கெலாம் நீங்கள் வர முடியும் அப்படின்றது அவருடைய ஒரு பார்வை.
அண்ட் லாஸ்ட் பட் ஒன் கோட், அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கோட், அதோட நாம் இன்னைக்கு முடிக்கிறோம். இது வந்து ரிச்சர்ட் ஃபைன்மேன், ஃபிசிக்ஸ், 1965. இவரோடது கவனிங்க. ஒர்க் ஹார்ட் டு ஃபைண்ட் சம்திங் தட் ஃபேசினேட்ஸ் யூ. உங்களை வந்து அப்படியே அது என்ன சொல்கிறது, உயிர்ப்போட வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பண்ணிடுங்க, அதை கண்டுபிடிச்சிடுங்க. when you find it, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா you will know your life work. உங்கள் லைஃபோட பெஸ்ட் ஒர்க் அதுதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கிற வரை தான் உங்கள் ஒர்க்கு. கண்டுபிடிச்சிட்டிங்க, அதுக்கு நீங்கள் கஷ்டப்படுங்க. எது வந்து அப்படின்றத கண்டுபிடிக்கிற வரை தான், அதுக்கு எவ்வளோ வேணால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பட் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்க்ரிமெண்டல் ஜப்பனீஸ் ஸ்டைல், பிக் சேஞ்ச் வெஸ்டர்ன் ஸ்டைல். ஓகே ஓகே the last one yeah, பால் லொட்டபா, மெடிசினுக்கு வாங்கினவர். இவர் சொல்கிறது அந்த வாங்கினதுக்கப்புறம் அந்த சேயிங் 2003 there is a saying among சயின்டிஸ்ட்க்கு மத்தியில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு, that you don't know you have got a really good idea. உங்களோட ஐடியா வந்து பெஸ்ட்ன்றது until at least 3 நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க, 3 நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க வந்து அது ராங்குன்னு சொல்லணும், அது தப்புன்னு சொல்லணும். அப்போ தான் அது ரைட். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஐடியா வந்திருக்குன்றது ரைட்டு. இது ஒரு வித்தியாசமாக இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு வைங்களேன், இந்த உலகத்தினுடைய இப்போ நீங்கள் நம்ம சர்க்கிளில் இருக்கிற ஒரு டாப் 3 சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் வந்து இல்லை இது ராங் அப்படின்னு சொல்லணும். அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். இல்லை இது ரைட் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸ் வந்து உறுதியாயிடுது. அது இப்போ நம்ம ஊருக்குன்னு பேசுகிறது தான் அவர் நோபல் ப்ரைஸ்க்கு பேசுகிறார். உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, 3 நோபல் ப்ரைஸ் பீப்புள் வந்து அதை ராங்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஐடியா வந்து யூ ஹவ் ஃபவுண்ட் அன் ஐடியா விச் வில் ஒர்க். ஏன்னா நோபல் ப்ரைஸ் ஏற்கனவே வாங்கினவங்க அதை ராங்குன்னு சொல்கிறாங்கன்னா தி நீட் மோர் எவிடன்ஸ், இன்னும் ஏதோ தேவைப்படுது. அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் ரீச் டு த டாப். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்கள்ட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நாம் அந்த சாங்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஜாலியாக நிறைய விளையாடுவோம். அது வந்து நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம், நான் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நாம் வந்து வித்தியாசமான ஒரு இதுவும் மீட் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு காலையில் 7 AM லைவ் ஐ வில் மீட். இப்போ நிறைய லைவ் வந்துருச்சு. ரீசெண்டாக பரத் வந்து ஒரு லைவ் போட்டிருந்தார், அது கேட்டிங்களா நீங்கள்? எக்ஸலண்ட்டாக பேசியிருக்கார். ஸோ புக் ரிவ்யூலாம் பண்ணுறார். ஸோ அதையெல்லாம் இன்னும் நிறைய வரப்போகுது, இன்னும் நிறைய வந்து ரீச் ஆக போகுது. ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம். நாளை காலையில் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். செம செஷன் பை ஸ்ரேயகுமார், தேங்க்யூ. கிரேட் தாட்ஸ் ஜெய், தேங்க்ஸ். யாமினி, தேங்க்யூ. கீதா குட்டி மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸ்பூன் ஃபெட், வெரி குட். கொஞ்சம் கண்டென்ட் ஹெவி தான், ஆனால் அதை கொஞ்சம் நம்ம இந்த டீமுக்கு கொடுத்தோன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் ஐடியா. ஸோ சுத்துதே பூமி நிச்சயமாக வேர்ல்ட்ஸ் டாப் மைண்ட் இல்லையா, அந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க அப்படின்றவங்க அந்த ஃபீல்டினுடைய வெர்டிக்கல்லையே டாப்பில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் அதை நம்ம இப்போவே டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நல்லி சேஸ் தேங்க்ஸ் அண்ட் கெட் குட் நேம் ஃப்ரம் ஜெய் அண்ணா ஃபர்ஸ்ட், because you need so much depth knowledge to justify you. Big sigh, phew. Vidya, very good. Jam packed with SNLP lives. நான் நிறைய அறிந்து கொள்ள உதவியதற்கு நன்றி. Yeah, I will listen again and again. Must watch again. Felt the same like live of Olympic. ஆமாம், ஒலிம்பிக் பீப்புள் அவங்க வின் பண்ணவங்க எப்படி பேசினாங்க அது மாதிரி இதுவும் கொஞ்சம் கரெக்ட். Excellent. Thank you, sir. Great thought, sir. Need to go thoroughly to understand fully. Good stuff. Entered in the middle. Thanks for the knowledge, sir. Thank you. No time during quarantine. All 5 PM live members, of course. Thank you. புரிவது சற்றே சிரமமாக இருந்தாலும் ஆழ சிந்திக்க வேண்டும். சற்றே இல்லை, நிறைய சிரமமாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் டாப்பில் இருக்காங்க. நம்ம இன்னும் அந்த நோபல் ப்ரைஸ் வாங்குற ஒருத்தர் தான் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.
ஸோ நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம், அவங்க அங்கேருந்து நம்மளை பார்க்குறாங்க. ஸோ அதனால் நாலேஜ் ஷேரிங் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ ரேபிட் மேனர் அண்டர் யுவர் ஏபிள் லீடர்ஷிப். கிரேட், தேங்க்யூ பிரேமாம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்டருந்து வர்ற ஃபீட்பேக். என்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுதோ அதை நான் கொடுக்குறேன். இப்போ கோகுல் கேட்ட மாதிரி, மஹிந்திரா டீம் வந்து கேட்ட மாதிரி, நாளைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு சின்ன காம்படிஷனாக நம்ம நாளைக்கு வேறு மாதிரியும் பண்ணுவோம். அதுலேயும் வி வில் லேர்ன் சம்திங் நியூ. அதுலேயும் சம்திங் இருக்குது இல்லையா? வாட் எவர் வி டூ வி கேன் லேர்ன் சம்திங் நியூ. ஸோ okay, so tomorrow morning 7 o'clock we will meet again, and till then I'll say bye to all of you. Take care, love you so much, and bye.